ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மரம் வெட்டுறவரு மரத்தை வெட்டுறதுக்காக அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ, என்ன இது சவுண்டு? யாரோ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க போலயே. யாருன்னு தெரியல. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் பார்க்க போறாரு அந்த மரவெட்டி. சத்தம் வந்த பக்கமா போன விறகு வெட்டி அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. விறகு வெட்டி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இந்த வேட்டைக்காரன் என்னை இந்த கூண்டுல அடைச்சிட்டான். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். சிங்கமே, நீ வேட்டையாடி சாப்பிடுற மிருகம். உன்னை வெளியே விட்டா நீ எனக்கு ஒண்ணு தின்றுவ. உன்னை எப்படி நான் வெளியே விடுறது? விறகு வெட்டியே, நானே கூண்டுக்குள்ள அடிபட்டு கிடக்குறேன். என்னால உனக்கு எந்த ஆபத்து வராது. தயவு செஞ்சு என்னை திறந்து விட கெஞ்சி கேட்கிறேன். சிங்கத்தோட பேச்சை கேட்டு மனசிறங்கின அவரு கூண்டை திறந்து விட்டாரு. வெளியே வந்த சிங்கம் திடீர்னு அந்த விறகு வெட்டி மேல பாஞ்சிருச்சு. அட, நன்றி கெட்ட சிங்கமே, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். ஆனா இப்போ என்னையவே நீ கொல்ல வர்றியா? அச்சோ, யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. என்னோட குணம் உனக்கு தெரியாதா? நானே ஒரு வேட்டையாடி வாழ்ற மிருகம். இப்போ அவனை எப்படி ஏமாத்துறேன் பாத்தியா? இந்த சிங்கத்தை நம்பினது என்னோட தப்பு தான். அது கேக்குதுன்னு நான் இறக்கப்பட்டு அதோட கூண்டை திறந்தேனே. இப்போ அதுக்கு தண்டனையா அந்த சிங்கத்துக்கே இரையாக போறேன். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நரி எப்படியாவது அந்த மனுஷனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிச்சு. இருங்க இருங்க சிங்கராஜாவே, அது எப்படி நீங்க கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க? இந்த விறகு வெட்டி எந்த பக்கம் இருந்து வந்தான்? எப்படி இவனால கூண்டை திறக்க முடிஞ்சது? அப்ப சிங்கம் நடந்ததை நடிச்சு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப சொல்லுச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ளதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போச்சு சிங்கம். இதான் சமயம்னு டக்குன்னு கூண்டை மூடிடுச்சு நரி. என்ன நரியாரை தீர்ப்பு சொல்ல வந்த நீ எப்படி பண்ணலாமா? அடி, ஒரு வழியா அந்த சிங்கத்திலிருந்து தப்பிச்சாச்சுப்பா. இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். சிங்கமும் நரியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விறகு வெட்டி தப்பிச்சு போயிடுறாரு. வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்திக்க முடியாது? அது மாதிரிதான் அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னாலே விட முடியாது. நீ இங்கே இரு, அந்த வேட்டைக்காரனே உன்னை பிடிச்சிட்டு போகட்டும். அப்பதான் அந்த சிங்கத்துக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. அது என்ன குறள் அப்படின்னா, எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு நன்மை செய்ய வந்த மனுஷனை கொல்ல நினைச்சது தன்னோட நன்றி இல்லாத தனம். அதனாலதான் தனக்கு இந்த தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சிச்சு சிங்கம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம திருப்பி அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. இந்த மாதிரி வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா கோகோ டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.